நான் அடித்து சொல்கிறேங்க, உங்களால் வந்துட்டு இன்ஷாட் ஆப்பில் வீடியோ எடிட் பண்ணும்போது உங்களால் டெக்ஸ்ட் ஸ்டைலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஆட் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ஆப்லேயே வந்துட்டு இன்பில்டாக இருக்கிற ஸ்டைல்ஸை மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு டெக்ஸ்ட்டில் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஆனால் க்ரோமில் இருந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஷாட் ஆப்பில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு க்ரோமில் போயிட்டு டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிடுவீங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் இன்ஷாட் ஆப்பில் யூஸ் பண்ண முடியாது, அதை டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. நம்ம எப்படி இந்த வீடியோவில் இன்ஷாட் ஆப்புக்கு தேவையான இன்பில்டாக இருக்கிற ஸ்டைல்ஸை விட்டுட்டு புதுசாக க்ரோமில் டெக்ஸ்ட்டோட ஸ்டைல்ஸை டவுன்லோட் பண்ணி அதை எப்படி ஆட் பண்ணுறது ப்ளஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச மெத்தடை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சரி, ஓகே. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்ஷாட் ஆப்பில் வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணும்போது டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணுற லெட்டர்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க உங்கள் வீடியோஸை கண்டினியூவாக பார்க்குற மாதிரி. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே இருக்கிற ஸ்டைல்ஸை நம்மளால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஆனால் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக அட்ராக்ஷனில் இருக்காது. ஆனால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ரோமில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ண பார்ப்பீங்க. உங்களால் வந்துட்டு இன்ஷாட் ஆப்பில் ஆட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ண போனாலும் இன்ஷாட் ஆப்பில் ஷோ பண்ணாது. இந்த வீடியோவில் க்ரோமில் எப்படி டெக்ஸ்ட்டோட ஸ்டைல்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஷாட் ஆப்பில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. நம்ம அதை கண்டினியூவாக ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்த்துடலாம். இப்போ வாங்க நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டில் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். உங்களோட குரோம் பேஜை ஓப்பன் கொடுத்துக்குங்க. இப்போ சர்ச் பாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்க, டெக்ஸ்ட் ஸ்டைல் டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டாக வர வெப்சைட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் கொடுங்க. அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஸ்டைல்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாலுமே ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் நிறையா விதமான வெப்சைட்லாம் இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டைலை மட்டும் நான் டவுன்லோட் பண்ணி உங்கள்கிட்ட வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொன்னாலுமே போதும். ரொம்ப போர் அடிக்காமல் வீடியோவை லென்த்தாக இழுத்துட்டு போகாமல் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஃப்ரீ ஃபாண்ட் அண்டு பாப்புலர் டவுன்லோட் ஃபார் வேர்ட்ஸ் இதை வந்துட்டு நான் கிளிக் கொடுக்குறேன். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டில் நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க, நிறையா விதமான ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது டெக்ஸ்ட்டோட. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். இப்போ கீழே பாருங்கள், இதில் எனக்கு எதுவுமே பிடிக்கல, வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். நல்லாவே பார்க்குறீங்களே, உங்களுக்கு தெரியும் லோட் ஆகும். அதில் இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரே ஒரு ஸ்டைலை மட்டும் நான் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் டெக்ஸ்ட்டோட ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே ப்ளஸ்ஸு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷன் நான் கிளிக் கொடுக்குறேன். இப்போ நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ அப்படியே வெளியே வந்துடுறேன். ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை இதுக்காக நீங்கள் ஏற்றி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏற்றாமல் இந்த ஜிப் ஃபைலை வந்துட்டு உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த ஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜிப் ஃபைலாக தான் இருக்கும். உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கான வழியை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாருமே இது வரைக்கும் கரெக்டாக வந்துடுவீங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளால் போக முடியாது. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பாரில்
ஜிப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதில் நிறையா விதமான ஜிப் ஃபைலை வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அதில் உங்களால் பண்ண முடியாது. இந்த RAR அப்படின்னு சொல்லிட்டு ராவ் அப்படின்ற ஒரு ஃபைல், அது ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஓப்பன் கொடுக்கணும். இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன். இதில் நிறையா விதமாக இருக்கும், நிறையா ஃபைல்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்களா 3 டாட்டு, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே ஷார்ட் ஃபைல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா பை டைம், இப்போ யூஸ் பண்ணுற டைமில் இருக்கிற டவுன்லோட் ஆகிற ஃபைல்ஸை காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம செலக்ட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு மறுபடியும் வெளியே வந்துடுங்க. இதில் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும், அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் அதை ஆக்சுவலாக டவுன்லோட் தானே பண்ணேன், அதை நான் கிளிக் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணால் இங்கே சூப்பர் ட்ரீம் ஃபாண்ட் ஜிப் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் கொடுத்தா மட்டும்தான் இன்ஸ்டாட் ஆப்பில் ஆட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் மேலே ஏதாவது ஒரு ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ ஃபோல்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபோல்டரை வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இன்ஷாட் டெக்ஸ்ட்னு சொல்லி நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிட்டுனா ஆல்ரெடியே நான் வந்துட்டு இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன்ஷாட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு இந்த ஜிப் ஃபைலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிடுறேன்ல, இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி டிக் கொடுத்துட்டு இங்கே மேலே பாருங்கள் ப்ளஸ்ஸு, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்லோடுன்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம அப்லோடுன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்போ இன்ஷாட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைல் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு இங்கே கீழே பாருங்கள் ஓகேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஓகேன்ற ஒரு ஆப்ஷன் வரும், கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் தாராளமாக வெளியே வந்துடலாம். இப்போ மறுபடியும் டவுன்லோடுன்ற ஆப்ஷனில் போயிட்டு டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இதோட முடிஞ்சிடுது இதோட கட்டம். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஷாட் ஆப்பில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது தான் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் கொடுத்துட்றேன். வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதாவது பிளாங்காக வந்துட்டு ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். இப்போ டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை மறுபடியும் கிளிக் கொடுத்துட்டு அதில் ஏதாவது நான் டைப் பண்ணுறேன். இப்போ என்னோடய சேனல் நேமே நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ இதோட ஸ்டைலை நாம் மாற்ற போகிறோம். அப்படியே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொடுத்துட்டு இங்கே இருங்க 2 ஆப்ஷன் இருக்கும், கேப் லெட்டர் ஏ ஸ்மால் லெட்டர் ஏன்ட்டுன்னு. அதை நாங்கள் கிளிக் கொடுத்தோன்னா அதான் செட்டிங்ஸு. இதில் நிறையா விதமாக இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதிலே இன்பில்டாக இருக்கிற நிறையா ஸ்டைல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் அப்படியே ஷேர் பண்ணுறேன். பக்கத்தில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, செட்டிங்ஸு, டவுன்லோடு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங். நம்ம பர்ச்சேசிங்ன்ற ஆப்ஷனை முதல்ல இருக்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா இன்ஷாட் ஆப்லேயே இருக்கிற இன்பில்டான டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதிலே வந்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று டவுன்லோட் பண்ணுறேன், யூஸ்டுன்னு சொல்லி வந்துடும். டேரெக்டாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது எனக்கு நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இதோட புதுசாக வேணும். இப்போ மாறிடுச்சிங்களா. இப்போ சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நான் கிளிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு மேலே பாருங்கள் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, 3 கோடு, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். டவுன்லோடுன்ற ஆப்ஷனை நான் கிளிக் கொடுக்குறேன். இதில் நல்லா பாருங்கள், இன்ஷாட் டெக்ஸ்ட் ஸ்டைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்ஸ்டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன், அதை நான் கிளிக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அந்த சூப்பர் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அந்த டெக்ஸ்ட் இருக்குது. நான் இதை கிளிக் கொடுத்தேன்னா டைரெக்டாக அது ஆட் ஆகிடும். இப்படி தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஷாட் ஆப்பில் வீடியோ எடிட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்டோட ஸ்டைல்ஸை ஆல்ரெடியே இன்பில்டாக இருக்கும். பட் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர் அடிச்சிடும். ஆனால் ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கக்கூடாது. அதுக்காக புதுசாக வந்துட்டு எப்படி நம்ம ஒரு டெக்ஸ்டோட ஸ்டைலை ஆன்லைன் மூலிமா டவுன்லோட் பண்ணிட்டாலும் பட் அதை ஆட் பண்ணுற விதம் கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் செட்டிங்ஸ்லாம் சில ஐடியாஸ் நம்மளுக்கு இருக்காது.
இப்படி தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ஆப்பில் டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை ஆட் பண்ணுற மெத்தடு. இன்ஷாட் ஆப்பில் எப்படி நம்ம டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை புதுசாக ப்ரௌசிங்கில் இருந்துட்டு டவுன்லோட் பண்ணி எப்படி அதை ஜிப் ஃபைலில் இருந்துட்டு வெளியே கொண்டு வந்து எப்படி நம்ம இன்ஷாட் ஆப்பில் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே, டெக் பத்துன்ற ஒரு யூடியூப் சேனல் நான் ரன் பண்ணிட்டு வரேன். அதில் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரேன். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக்கு கூட போட மாட்டேங்கிறீங்க. லைக்கு போட்டுட்டு கமெண்டில் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்க, இவ்வளோ தூரத்தில் நான் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னா தயவு செய்து கமெண்டில் தெரிவிங்க. பார்க்குற ஆடியன்ஸ், சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடிட்டிங் இல்லை உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனு டீட்டெயிலாக தெரியினாலும் அதை கமெண்டில் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதை ரிலேட்டிவான வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.